நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போவோம். உடனே டாக்டர் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மெடிசன்ஸை கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம். என்னதான் நம்ம மெடிசன் சாப்பிட்டாலுமே நம்மளோட உடம்பு சரியாக போகணும்னா நாம் நம்மளுடைய மனசுக்குள்ளே நமக்கு இந்த உடம்பெல்லாம் சீக்கிரம் சரியாக போயிடும், நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருவோம்னு சொல்லிட்டு நம்மளோட மனசு நம்பினாதான், நம்மளோட மனசுக்குள்ளே ஒரு மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருப்போமாங்க. அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் இந்த மாதிரி நமக்கு மன உறுதி இருந்தால் மலையை கூட நம்ம முன்னாடி மண்டி போட வைக்க முடியுமா? சரிங்க, இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு கதையை பார்க்கலாம். அதாவது நெப்போலியன் ஒரு முறை வந்து எதிரியோட கூடாரத்துக்கு உளவறிய போறாரு. இப்போ எதிரியோட படைகள் எல்லாமே இவரை பார்த்துடுறாங்க. உடனே இவர் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக குதிரையை செலுத்துறாரு. ஆனால் எதிரிகள் எல்லாருமே 3 திசைகள்லையும் நிறைய படைகளை திரட்டி இவரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, 4வதாக ஒரு திசை இருக்கே, அந்த திசையை பார்க்கலான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நெப்போலியனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருந்ததோ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. இப்போ நெப்போலியனுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. 3 பக்கமும் எதிரியோட படைகள், ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு. இப்போ இவரோட குதிரை வந்து அந்த பள்ளத்தாக்கை தாண்டும்னா கண்டிப்பாக அந்த குதிரையால் அதை பண்ண முடியாது. ஆனாலுமே அந்த பள்ளத்தாக்கை நோக்கி தன்னோட குதிரையை செலுத்துறாரு. இப்போ குதிரை வந்து அந்த பள்ளத்தாக்கு முக்கால் பகுதியை தாண்டுது. முக்கால் பகுதியை தாண்டின உடனே நெப்போலியன் என்ன பண்றாருன்னா அந்த குதிரை மேல ஏறி நின்று அந்த இடத்துல இருந்து எதிர்ப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மலைச்செருவுல தாவி குதிச்சு ஏறி தப்பிச்சும் போறாரு. இப்படி மனசுல உறுதி இருந்தது. அவரு எதிரிகளையே வந்து வியக்கிற வண்ணம் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி மனசுல உறுதி இருக்கவங்களோட அகராதியில முடியாதுங்கிற ஒரு சொல்லே இருக்காதான். இந்த மனசுல உறுதி இருக்கவங்க எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலுமே துவண்டு போறதில்ல. அதோட இவங்க தான் மற்றவங்களுக்கு உதவியும் செய்வாங்களாம், மற்றவங்களோட கருத்தையும் இவங்க ஒப்பிட்டும் பார்ப்பாங்களாம். இப்படி மனசுல உறுதி இல்லைன்னா நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலுமே எவ்வளவு ஆற்றல் இருந்தாலுமே அது பயனற்றதா ஆயிடுமாங்க. எப்பயுமே மனசுல உறுதி இல்லாத ஒருத்தவங்க குனிஞ்சே நடப்பாங்களாம், அதோட வழியை விட்டு ஒதுங்கியே நடப்பாங்களாம். இப்படி நாம ஒதுங்கி நடக்க நடக்க இந்த உலகம் என்ன பண்ணும், நம்மளை ஒதுக்கி வச்சிரும், நம்மளை எதுக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால இன்னும் சொல்ல போனா இந்த நமுத்து போன மத்தாப்பு மாதிரி ஆயிடுவோம். அதனால் எதுனாலும் சரி, எந்த செயல்னாலும் சரி, நம்ம அதிக ஈடுபாட்டுடனும் நம்மளால் முடியும்டா அப்படின்னு நாம் நினச்சோம்னா சுனாமிலே ஸ்விம்மிங் போடலாங்க. இந்த மாதிரியான கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.